வெல்கம் டு Greenfully சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா how to find the shear force and bending moment for cantilever beam with a point load. இந்த வீடியோவை ஸ்கிரிப்ட் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். A cantilever beam 2 meter long carries a point load of the 10 kN at the free end and another point load 5 kN at the center of the span. Draw the shear force diagram and bending moment diagram. First இதுக்கு given data வந்து நம்ம எழுதுவோம். அதுக்கப்புறம் அதோட டயக்ராமை போடலாம். சரிங்களா? First given data. Cantilever beam 2 meter long. Point load W1 is equal to 10 kilonewton at free end and W2 is equal to 5 kilonewton at center. இப்போ நம்ம டயக்ராம் போடலாமா? இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்பேன் எவ்வளோ? 2 மீட்டர். ஓகேங்களா? ஸ்பேன் வந்து 2 மீட்டர். W1 பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எண்டில் இருக்குது. அப்போ வந்து ஃப்ரீ எண்டில் பார்த்தீங்கன்னா 10 கிலோநியூட்டன். எனக்கு ஃப்ரீ எண்டில் 10 கிலோநியூட்டன். அப்புறம் அதோட மிட் ஸ்பேனில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோநியூட்டன். அதாவது வந்து 1 மீட்டர் வந்து ஃப்ரீ எண்ட்லேருந்து அண்ட் சப்போர்ட்லேருந்து 1 மீட்டர் இருக்கும். சேம் L/2 டிஸ்டன்ஸில் இருக்கும். இதுதான் அதோட டயக்ராம், கேண்டிலிவர் பீமோட டயக்ராம். இதுக்கு என்ன நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? டு ஃபைண்ட் shear force and bending moment. வாங்க சொல்யூஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து to calculate shear force. shear force வந்து நம்ம SFன்னு கூட சொல்லலாம். SF. இதில் வந்து நம்ம வந்து ABCன்னு வந்து நம்ம டயக்ராமில் பிரிக்கும். சரிங்களா? A B and then C. இப்போ வந்து நம்ம சொல்யூஷனில் வந்து டு கால்குலேட் த ஷியர் ஃபோர்ஸ் வந்து போட்டோம். இப்போ வந்து ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ, ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏல என்னவா இருக்கும்? W1 plus W2 this is a shear force of the A. அப்போ W1 எவ்வளோ நம்மளுக்கு? 10 plus 5 is equal to 15 kilonewton. And then shear force at B நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 15 போகுது. 15லேருந்து 5 கீழே இறங்கு. அப்போ ப்ளஸ் 15 மைனஸ் W2. அதாவது வந்து டோட்டல் ஷியர் ஃபோர்ஸ்லேருந்து W2-வை மைனஸ் பண்ணணும். அப்போ ப்ளஸ் 15 மைனஸ் 5 is equal to 10 kilonewton. ஓகேங்களா? 10 kilonewton. அடுத்தது shear force at C. இப்போ நம்ம shear force at B ல வந்து பார்த்தீங்கன்னா 10 plus 10 minus W1. ஓகேங்களா? அப்போ போட்டோம்னா என்ன வரும்? +10 - 10 is equal to 0
kilonewton. இது வந்து டயக்ராம் போடையில வந்து புரியும். அதை டயக்ராம் போடும்போது பின்னாடி சொல்றேன். அடுத்து to calculate bending moment. Calculate bending moment. Bending moment m ன்னு நம்ம சொல்லலாம். இப்போ m at c equal to 0. ஏன்னா அந்த சப்போர்ட்ல நம்ம லோடு மட்டும்தான் ஆக்ட் ஆகுது, எந்த மொமெண்ட்டும் இல்லை. அடுத்து மூமெண்ட் at b. மூமெண்ட் at b என்ன வரும்? லோட் இன்டு டிஸ்டன்ஸ். லோட் இன்டு டிஸ்டன்ஸ் 10 into 1 is equal to 10 kilonewton meter. அதாவது இது வந்து w1, இது வந்து அதோட டிஸ்டன்ஸ். நான் அதை வந்து பின்னாடி அந்த டயக்ராமில் வந்து சொல்கிறேன். மூமெண்ட் அட் ஏ பார்த்தீங்கன்னா அது நமக்கு சப்போர்ட்டில் இருந்து அப்போ பார்த்தீங்கன்னா 10 into 2 w1 into டோட்டல் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் w2 அதாவது 5 into 1 அதாவது அந்த சென்டர் ஸ்பென். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 20 + 25 kilonewton meter. நம்ம வந்து shear force bending moment கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இதுக்கு வச்சு நம்ம டயக்ராமா போடலாம். சரி, shear force and bending moment டயக்ராம். இப்போ bending moment கால்குலேட் பண்ணணும்ல, அதை எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம மூமெண்ட் அட் சி, அதாவது இப்போ நம்ம இந்த நேர் எந்த மூமெண்ட்டுமே இருக்காது, அதாவது இந்த பென்சில் இருக்கிற நேர் எந்த மூமெண்ட்டுமே இருக்காது. அடுத்து மூமெண்ட் அட் பியில் வைக்கிறேன். அப்போ வந்து இந்த லோடு 10 into 1. ஓகேங்களா? அப்போ வந்து 10 kilonewton meter வரும். கிலோநியூட்டன் மீட்டர் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் அட் ஏல பார்த்தீங்கன்னா இப்போ 10 into 2 ஓவரால் டிஸ்டன்ஸ். அடுத்து வந்து 5 into 1 பார்த்தீங்கன்னா 25 kilonewton meter. இப்போ வந்து shear force and bending moment டயக்ராமா ட்ரா பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்ம shear force at ஏல என்ன வந்தது? நம்மளுக்கு 15 வந்தது. 15 அப்படியே வந்து எந்த டிஸ்டன்ஸ்னா b வரைக்கும் போகும். 0ல ஸ்டார்ட் ஆகிருந்து 15. அப்புறம் நம்மளுக்கு 5 வந்து கீழே இறங்குது. 15 and 10 ஆயிருது. அதாவது 5 kilonewton கீழே இறங்குது. அடுத்து வந்து மறுக்க 10, அந்த 10 வந்து கீழே இறங்குது. அப்புறம் வந்து பேஸ் வந்து 0 ஆயிடும். shear force always plus in cantilever beam. இது வந்து SFD, அதாவது shear force டயக்ராம். அடுத்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா 2 எண்ட்லையும் 0, மொமெண்ட் அட் சிலி வந்து 0, மொமெண்ட் அட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 10, மொமெண்ட் அட் சில பார்த்தீங்கன்னா 25. இதுக்கு நம்ம வந்து ட்ரையாங்கிளாக தான் இருக்கும் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். இது வந்து 10, 25. ஆல்வேஸ் நெகட்டிவ் இன் த பெண்டிங் மொமெண்ட் இன் கேண்டிலிவர் பீம். இது வந்து BMT. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.